லைன்ல சொல்லுமா. கார்த்தி, நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. யாரா அந்த பையன் அப்படின்றாங்களா? ஐயோ, அவர் வேற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காரு. அன்சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. அந்த சப்ஸ்கிரைப்ல என்ன போடுவீங்க? ஷூட் இல்லாம மிரர்லயே நான் கொஞ்சம் ஹாட்டா, கொஞ்சம் அழகா இருக்க வீடியோஸ் போடுவேன். அந்த மாதிரி. ஏய், என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இவங்களோட ஃப்ரெண்டை பிராங்க் பண்ண போறோம். சோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி நான் பேசிட்டே இருப்பேன். பேசிட்டு இருக்கப்ப இப்படி கிஸ் பண்ணிட்டு இப்படி ஓடிடுவேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க வேணுங்க, எனக்கு நீங்க வேணுங்க. நீங்க ப்ரோ, எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ கிஸ் பண்ணிட கூடாது. பண்ணிருக்க கூடாதா? கொஞ்சம் பண்ணிருக்க கூடாதா? ஏய், என்ன இது? ஓகே, பிராங்க்னா எதுக்கு கிஸ்? அது எனக்கு தெரியும். அதனால எங்களுக்குள்ள ஒரு வைப் இருக்கு. அது ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அது போன டைம் இவங்க எனக்கு 2 கிஸ் கொடுத்தாங்க. அது திருப்பி தரணும்னு இல்ல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அது போன டைம் இவங்க எனக்கு 2 கிஸ் கொடுத்தாங்க. அது திருப்பி தரணும்னு இல்ல. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. வேற எனக்கு கிஸ் கேட்டா கிஸ்ஸா கிடைக்க போகுதுங்க. வேணுமா? கிடைக்குமா? சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? ரொம்ப ஆக்டிவா இன்னொரு கிஸ் கிடைக்கும். நானு அந்த சைடும் பசங்க நிப்பாட்டி உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். நீங்க Are you a kiss person or a hug person? Definitely a kiss person. I love getting kissed and to give kisses, and I'm big fan of French kiss. நானு அந்த சைடும் பசங்க நிப்பாட்டி Definitely a kiss person. I love getting kissed and to give kisses. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? சாம்பார் ஆப் எனக்கு. பாப்பீங்களா? இப்பயே உங்களை படம் பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கேன். டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட ₹1 இருக்கா? ₹1 வேணுமா? ₹10 ₹1 இல்லையா? ₹1 கேட்டதுக்கு ₹10 கொடுக்குற. அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அந்த ₹10 தான் இந்த 3 பாக்ஸ் தரவா நானு. வித்துக்கோங்க. அது எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி, இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. கோயம்புத்தூர் மாப்பிள்ள சோறு தானே திங்கிறீங்க. சத்தியமா இது ஒரு பிச்சைக்கார பொழப்பு நீங்க பண்றது. அக்மார் பிச்சைக்கார பொழப்பு. ஓகே, நம்ம மேம் நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. Thank you so much. வெச்சுக்கோங்க. 2000 years later. 500 நீங்க வெச்சுக்கோங்க. 500 ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் வெச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்துக்கோங்க. லவ் யூ. ஏண்டா மலுமட்ட, ஒரு பெரியவர் பசிக்கு 2 இட்லி கேட்டாரு. அத வாங்கி தர வக்கல்ல ஒரு பொண்ணு காசே வேணான்னு சொல்லுது. ஆனா வற்புறுத்தி காசு கொடுக்குற. மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டா. எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. In Karnataka bus, Coolip mouth freshener. So I want to buy Coolip சாப்பிடுங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் எனக்கு தெரியும் கமெண்ட் பண்ண போறீங்கன்னு. டேய், அந்த மனுஷனுக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்தியாடா? சரி, மன்னிச்சிருங்க. எனக்கு வாங்கி கொடுத்துருக்கணும், மன்னிச்சிருங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். ஆனா நான் அப்படி இல்லடே. நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர் பையனை ஃபாலோ பண்றீங்களா? அப்படி ஃபாலோ பண்ணா 100 ரூபாய் பண்ணலீங்களா? வெல்கம் கோயம்புத்தூர். நான் உங்கள் குட்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அவங்கள்ட்ட போய் குட்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்னு கேட்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் கேட்கலாம். இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன். மதுரையில இருந்து மலை செய்யறது எங்க கொடிகாரன் பிள்ளை பறக்கும். இனிமே நாங்க தான், மதுரைக்கு நாங்க தான், எல்லா இடத்துக்கும் நாங்க தான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ப்ரொமோஷனே நாங்க தான் ப்ரொமோஷன். தமிழ்நாடு, டெல்லி, ஆந்திரா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாமே நாங்க தான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட்ல மாட்டிட்டு படுற பாடு.
ஃபைனலா நம்ம டாடா நெக்ஸன் காரை எடுத்தாச்சுங்க. காரை வந்து நான் எப்படி எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாவே உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பயோல லிங்க ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணிக்கங்க, ராஜா கேம் லிங்க் இருக்கும். இதுல வந்து நான் வந்து பிக் மேல 3000 ரூபாய் நம்ம பெட் கட்டுறேன். பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்துட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணாம காமிக்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து 3000 ரூபாய் பெட் கட்டணும். ஆனா 5880 ரூபா நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். இவ்வளவுதாங்க கேமே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டா கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஐயோ இப்ப என்ன பண்ண தெரியலங்க, என் அட்ரஸ் வர தொலைச்சிட்டேன், எங்க போறது என்ன பண்ண தெரியலையே. நான் வேணா அது வரைக்கும் உங்க ஹாட்டுக்குள்ள ஸ்டே பண்ணிக்கலாமா? சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஐயோ போச்சே. இன்னான்னு கேட்டுக்க. நான் பாக்குறேன் ஒழுங்கா வர மாட்டேன். நேரா முறைகிற. அப்போ என்ன அடிப்பியா? சொல்லுடா, என்ன அடிப்பியா? அவனோடலாம் வச்சுக்காத போ. ஆமா, அவன் வானவில் உன்னை போட்டுருவான். டேய் என்னடா பண்ற? உடுறா என்ன? வா. கியூட் நினைச்சு ஏதோ பண்றீங்க, ஆனா சுத்தமா சைக்கிள். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனாலதான் நான் உயரத்தை அப்படியே நொட்டிடுவாரு இவரு. அப்படியே யூரோப்ல போய் பெரிய தொழிலதிபர் ஆயிடுவாரு இவரு. போடா. ఎందుకు నీకు ఏసు బతుకు? ఎందుకు నువ్వు బతుకుతావు? உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். இங்க வாங்க அக்கா, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் மேடம். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உங்க யூரினை நீங்களே குடிச்சு காட்டுங்க பாப்போம். அப்பல நீ வீடியோ ஆஃப் பண்ணா மட்டும் வா. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். சரி நீங்க கேட்ட யூரின் நான் இத குடிச்சிட்டேனா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. गाइस குடிச்சதுக்கு அப்புறம் தான் गाइस வேலையை காட்டுது. இல்ல பிரதர், ஒரு டவுட். என்னது? உங்க திட்டத்துல வெறும் ஒண்ணுக்கு மட்டும்தானா இல்ல 2க்கு உண்டா? மஸ்காரா போட்டுருக்கேன். மஸ்காரா போட்டிருக்கீங்களா? போட்டுருக்கீங்க. ஓ ஓகே. அடங்கம்மால சம்டைம்ஸ் வந்து லிப் பாம் இல்ல லிப்ஸ்டிக் கூட நான் அந்த மைல்டா அப்ளை பண்ணிருக்கேன். அது யாருக்கும் தெரியாது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா.